மதம் மாறினாலும் ஈரான் தனது பாரசீக மொழி மற்றும் கலாச்சாரத்தை விடாமல் காத்தது. இக்காலத்தில் கவிதை, மருத்துவம் மற்றும் அறிவியலில் ஈரான் உலகிற்கு வழிகாட்டியது. 16ஆம் நூற்றாண்டில் சபாவிட் வம்சம் ஈரானை ஒரு வலிமையான ஷியா முஸ்லிம் நாடாக மாற்றியது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஈரானில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. இது உலக நாடுகளின் பார்வையை ஈரான் மீது திருப்பியது. பகலவி வம்ச மன்னர்கள் நாட்டை நவீனப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர்களின் சர்வாதிகார போக்கு மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. 1979இல் நடைபெற்ற மகத்தான மக்கள் புரட்சியால் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. அயதுல்லா கொமேனி தலைமையில் ஈரான் ஓர் இஸ்லாமிய குடியரசாக மாறியது. இதன்பின் அமெரிக்காவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்த 8 ஆண்டுகால ஈரான் போர் நாட்டை பெரிதும் பாதித்தது. இன்று ஈரான் அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் சர்வதேச தடைகளால் பல சவால்களைச் சந்தித்தாலும் மத்திய கிழக்கின் மிக வலிமையான நாடாக திகழ்கிறது. நவீனமும் பாரம்பரியமும் கலந்த ஒரு தனித்துவமான தேசமாக ஈரான் இன்றும் உலக வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது.